நவீன அறிவியல் உலகமும் இயற்பியல் துறையும் இன்று இவரின் பெயரை உச்சரிக்காத நாட்களே இல்லை. அடுத்த ஐன்ஸ்டீன் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகமே கொண்டாடும் பெண்ணாக சஃப்ரினா கோன்சலேஸ் பாஸ்டர்ஸ்கி உருவெடுத்துள்ளார். 14 வயதில் தனக்கான விமானத்தை தானே தயாரித்து அதில் பறந்து காண்பித்தவர். இயற்பியல் மேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கால் புகழப்பட்டவர். நாசா, ப்ளூ ஆரிஜின், மெட்டா, கூகுளில் இருந்து கோடிக்கணக்கான சம்பளத்தில் வந்த வேலையை உதறிவிட்டு இயற்பியலில் விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில் தேடும் ஆய்வில் ஈடுபட்டுள்ளவர்தான் இந்த பெண். இயற்பியல் துறையில் ஐன்ஸ்டீன் விட்டு சென்ற ஏராளமான பணிகளை தொடரும் முனைப்பில் சஃப்ரினா ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக கருந்துளை கோட்பாடு, ஈர்ப்பு விசை, குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரிவிலும் இவற்றுக்கு இடையிலான தொடர்பு குறித்து சஃப்ரினாவின் ஆய்வு அறிவியல் உலகை வியக்க வைத்திருக்கிறது. சிகாகோவின் இலினாய்ஸ் நகரில் 1993 ஜூன் 3ஆம் தேதி பிறந்தவர் சஃப்ரினா கோன்சலேஸ் பாஸ்டர்ஸ்கி. இவரின் தந்தை மார்க் பாஸ்டர்ஸ்கி, தாய் மரியா கோன்சலேஸ். இருவருமே வழக்கறிஞர்கள். தந்தை போலந்தை பூர்வீகமாக கொண்டவர், தாய் கியூபாவை பூர்வீகமாக கொண்டவர். சஃப்ரினா சிறு வயதிலிருந்தே தன் வயதை ஒத்த குழந்தைகள் போல் இல்லை, மாறாக உயர் சிந்தனை, ஆய்வு என்றே இருந்தார். சிறு வயதிலேயே தனக்கென விமானத்தை உருவாக்க சஃப்ரினா விரும்பினார். சஃப்ரினாவின் 12வது பிறந்த நாளுக்கு அவரின் தாத்தா ஒற்றை என்ஜின் ஒருவர் மட்டும் பயணிக்கும் செசனா 150 சிறிய விமானத்தை பரிசாக அளித்தார். அதிலிருந்து தனக்கான விமானத்தை கட்டமைக்கும் பணிகள் சஃப்ரினா இறங்கினார். தனது தந்தையின் ஆலோசனை உதவியுடன் ஜெனிட் சிஹெச் 601X என்ற விமானத்தை வாங்கி அதில் பல மாற்றங்களை செய்து தனக்கு ஏற்றாற்போல் உருவாக்கி அதற்கு தகுதி சான்றிதழும் பெற்றார். 2 ஆண்டுகள் தீவிர ஆராய்ச்சிக்கு பின் தனது 14 வயதில் தேர்ந்த விமானியின் உதவியுடன் சஃப்ரினா வானில் பறந்து பிரமிக்க வைத்தார். பள்ளி படிப்பை முடித்த பின் அமெரிக்காவின் மாசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேர 2010ஆம் ஆண்டு சஃப்ரினா விண்ணப்பித்தார். இவரின் விண்ணப்பத்தை பார்த்த MIT அதிகாரிகள் தனித்திறமையாளருக்குத்தான் இங்கு இடம், உன்னை போன்ற சாதாரண மாணவிக்கு இடமில்லை என்று கூறி நிராகரித்தனர். அதுவரை பேசாமல் இருந்த சஃப்ரினா தான் உருவாக்கிய விமானம் குறித்த வீடியோ, தனக்கு கிடைத்த பாராட்டுகள் குறித்து MIT கல்வி நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தார். இதை பார்த்து பிரமித்த MIT அதிகாரிகள் சஃப்ரினாவை தொலைபேசியில் அழைத்து கேட்ட முதல் கேள்வி, அடுத்த செமஸ்டரில் எப்போது சேர்கிறீர்கள்? MITயில் சேர்ந்து இளநிலை இயற்பியல் பட்டப்படிப்பு முடித்த சஃப்ரினா MIT நிறுவனத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் எந்த மாணவியும் எடுக்காத மதிப்பெண்களுடன் 5.0 கிரேடு தரத்தில் படிப்பை முடித்தார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சஃப்ரினா தனது கோட்பாடு இயற்பியல் குறித்து முனைவர் படிப்பில் சேர்ந்து வல்லுநர்கள் ஆண்ட்ரூ ஸ்டார்மிங்கர், அலெக்சாண்டர் ஜிபோதேவ் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். முனைவர் படிப்புதான் சஃப்ரினா வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்தது. ஸ்பின் மெமரி எக்ஸ்பெக்ட் குறித்த சஃப்ரினாவின் ஆராய்ச்சி ஈர்ப்பு விசை அலைகள், விண்வெளி நேரத்தின் கட்டமைப்பு குறித்த ஆய்வுக்கு முன்னெடுப்பாக அமைந்தது. 2019ஆம் ஆண்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பை சஃப்ரினா முடித்தார். சஃப்ரினா முனைவர் பட்டம் பெற்றதும் அவரின் இயற்பியல் அறிவை பார்த்து கோடிக்கணக்கான டாலர்களில் வேலை வாய்ப்பு வரிசையாக வந்தன. குறிப்பாக நாசா, ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின், மெட்டா, கூகுள், பிரவுன் பல்கலைக்கழகம் என பல முன்னணி நிறுவனங்களில் இருந்து சஃப்ரினாவுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் சஃப்ரினா எதையும் ஏற்கவில்லை. 2021ஆம் ஆண்டு கனடா சென்ற சஃப்ரினா புகழ்பெற்ற பெரிமீட்டர் இன்ஸ்டிடியூட் ஃபார் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் நிறுவனத்தில் இளம் ஆய்வாளராக சேர்ந்தார். அங்கு குவாண்டம் இயக்கவியல், ஈர்ப்பு விசை மற்றும் விண்வெளி நேரம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை புரிந்து கொள்ளும் சர்வதேச ஆராய்ச்சி திட்டத்தில் இணைந்தார். சஃப்ரினாவின் இந்த ஆய்வை பார்த்து சைமன்ஸ் அறக்கட்டளை 2023ஆம் ஆண்டில் $80 லட்சம் மானியம் அளித்தது. சஃப்ரினா தனது ஆய்வு குறித்து சமீபத்தில் டைம்ஸ் நாளேட்டுக்கு அளித்த பேட்டிகள், பிரபஞ்சத்தின் மூல குறியீட்டை ஆய்வு செய்கிறேன். பிரபஞ்சம் குறித்து ஐன்ஸ்டீன் விட்டு சென்ற அவரின் ஆய்வுகளை நான் தொடர்கிறேன். ஐன்ஸ்டீன் ஈர்ப்பு விசையை விளக்கினார். ஈர்ப்பு விசை எதனால் உருவாகிறது, எப்படி ஈர்க்கிறது என்ற கேள்விக்கு நான் விடை தேடுகிறேன். இன்னும் 2 ஆண்டுகளில் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. இயற்பியலின் விசித்திரம் அதுதான். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை உங்களால் உறுதியாக கூற முடியாது. அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும் என தெரிவித்தார். சஃப்ரினாவின் வாழ்க்கையில் திருப்பு முனைக்கு காரணம் ஹாரி பாட்டர் திரைப்படமும் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸும் தான். பாப் பாடகியாக வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்த சஃப்ரினாவை ஹாரி பாட்டர் ஒரு மந்திர கோளால் பறந்த காட்சி இயற்பியலில் மீது அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தியது என்று சஃப்ரினா ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். அதேபோல் சஃப்ரினா சிறு வயதிலேயே ஜெஃப் பெசோஸ் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். சஃப்ரினா தான் உருவாக்கிய விமானம் குறித்த வீடியோவை பெசோஸுக்கு அனுப்பி வைத்தார். அதை பார்த்த பெசோஸ் தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதி பாராட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் சஃப்ரினாவின் திறமையை புரிந்து கொண்ட பெசோஸ் படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய விண்வெளி
நிறுவனமான ப்ளூ ஆரிஜினில் பணிக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். சப்ரினாவையும் அவரின் பெற்றோரையும் ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் தங்கள் நிறுவனத்துக்கு அழைத்து சுற்றி காண்பித்தது. இவை அனைத்தும் சப்ரினாவின் இயற்பியல் மீதான ஆர்வத்தை தூண்டின. கடந்த மே மாதம் டைம்ஸ் நாளேட்டுக்கு சப்ரினா அளித்த பேட்டியில் பட்டப்படிப்பு முடிந்ததும் விண்வெளி பொறியியல் படிக்கவே ஆர்வமாக இருந்தேன். ஆனால் விண்வெளி பொறியியலில் பெரும் செல்வந்தர்கள், தொழில் முனைவோர்கள் கோடிக்கணக்கில் முதலீடு செய்ததை அறிந்த பின் அந்த கோடீஸ்வரர்களை மேலும் கோடீஸ்வரர்களாக மாற்ற நான் விரும்பவில்லை. அதனால்தான் நான் இயற்பியல் பிரிவில் முனைவர் பட்டம் பெற்றேன். இயற்கையில் விடை தெரியாத பல கேள்விகளுக்கு பதில் காண ஆய்வு செய்தேன் என தெரிவித்தார். ஐன்ஸ்டீனின் கருத்துக்கள் குறித்த ஆய்வுகளை சப்ரினா தொடர்ந்து நடத்த தொடங்கியது நவீன அறிவியலில் தீர்க்க முடியாத பல்வேறு சவால்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க கூடியதாகவும் ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு விசை கோட்பாட்டை குவாண்டம் இயக்கவியலுடன் ஒருங்கிணைக்க முடிந்தது. சப்ரினாவின் இந்த ஆய்வுதான் அவரை ஐன்ஸ்டீனுடன் ஒப்பிட்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் புகழ காரணமாக அமைந்தது. அடுத்த ஐன்ஸ்டீன் என புகழ்வதற்கும் ஒப்பீடு செய்வதற்கும் அவரின் பிரபலத்தன்மையை அடிப்படையாக கொண்டு அல்ல, மாறாக அவர் தீர்க்க முயலும் பிரச்சனைகளின் அளவை அடிப்படையாக கொண்டு புகழ்ந்தனர். சப்ரினாவின் ஆய்வுகளுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைத்த போதிலும் கூட தனது சாதனைகளுக்கு உலகம் அளிக்கும் பாராட்டுக்கள் பலவும் தகுதிக்கு மீறியவை சங்கடமாக உணர்வதாக பேட்டியில் சப்ரினா தெரிவித்திருந்தார். ஐன்ஸ்டீன் விட்டு சென்ற விடை தெரியாத இயற்பியலின் மிக ஆழ்ந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவதில் சப்ரினா தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார். அடுத்த ஐன்ஸ்டீன் என்ற பட்டம் சப்ரினாவை 10 ஆண்டுகளாக பின்தொடர்ந்தாலும் கூட புகழ், பல கோடி ஊதியத்தில் வேலை கிடைத்தாலும் அனைத்தையும் உதறிவிட்டு ஆராய்ச்சி, பிரபஞ்சத்தின் சூட்சுமத்தை அறிவதில் அவரின் கவனம் உறுதியாக நிலைத்திருக்கிறது.